பேதுரு அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் மறுதலிக்கூடியதான தருணங்கள் வந்துருந்து. அதுக்கு பிறகு என்ன, யதார்த்தமாக அவரை ஏற்றுக்கொண்டார். வாழ்க்கையில் அதிகமான பாடுகள் மத்தியில் ஊழியம் செய்தார். கடைசி என்ன, தலைகீழாகத்தான் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவருடைய பாடுகளை எப்போவுமே கண்ணு முன்னாடி வச்சுருந்தாங்க. அதனால தான் என் ஆண்டவர் அரைஞ்சது மாதிரி என்னை அறையாதுங்க, தலைகீழ அறையங்கன்ட்டு. அப்போ கடைசி தருணத்துலேயும் கூட அவருக்கு முன்னாடி இருந்தது என்ன, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டதான ஒரு அனுபவம். யோவான் அப்போஸ்தலரை தவிர மீது உள்ளவங்க, செபதேயின் குமாரனாக யாக்கோபு எப்படி கொல்லப்பட்டார்? தலை வெட்டப்பட்டு. அவங்க வாழ்க்கையில் அவங்களை தங்களை காப்பாற்றிக்கிட முடியும். எனக்கு இயேசுவை தெரியாதுன்னு சொன்னால் போயிடலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியும், இந்த இயேசுவை என்னால் மறுதலிக்கவே முடியாது. ஏன் மறுதலிக்கவே முடியாது? ஏன் என் உயிரிலும் மேலாக நான் அவரை நேசிக்கிறேன். முதல்ல அவர் என்ன அவருடைய உயிரிலும் மேலாக என்ன நேசித்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய உயிரிலும் மேலாக துஷ்டனும் துன்மார்க்கனும் பாவியாக என்ன நேசித்தாரு, அது சொல்லி அறிவிக்க முடியாத ஒரு பெரிய ஒரு இறக்கம். நான் அதனால அர்ப்பணம் தூசியும் கந்தையுமா இருக்கக்கூடியதான மண் ஓடுகளுக்கு ஒத்த மண் ஓடா இருக்கிறதான நான் என்ன செய்ய போறேன், அவர் மீது அன்பு வைத்து என் உயிரை அவருக்காக தியாகம் பண்ணு. அதான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். இப்போ உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை பாருங்கள். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது நீங்கள் எப்படி சிலுவையை இறக்கி வைக்க தான் பார்க்குறீங்களே தவிர சிலுவையை சுமக்கவும் விரும்பலை, ஒருபடி மேலே போய் சிலுவையில் அறையப்படவும் விரும்பலை. இப்போது சிலுவையை இறக்கி வைக்க தான் பார்க்குறீங்க, சிலுவையை சுமக்க விரும்பலை. அது என்ன, ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டதான கடமை. சிலுவையில் அறையப்படுறது என்ன, ஒருபடி மேலே ஆண்டவருக்குன்னு சொல்லி வைராக்கியமாக ஊழியம் செய்யும்போது வரக்கூடியதான நெருக்கடிகள். அந்திரேயுடைய வாழ்க்கையை பாருங்க. அப்போஸ்தலராகிய அந்திரேயா எப்படி பெருக்கல் வடிவத்திலான சிலுவையில் அறைந்து கொண்டாங்க. அவங்களுக்குள்ள வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு? சாக போறேன்னு சொல்லி பயந்தாங்களா? இல்லை, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நான் ஏன் உயிரை கொடுப்பேன்? கிறிஸ்தவ வாழ்க்கை இனி நான் அல்ல. லிஸ்ட் இருக்கு, நீண்ட லிஸ்டே இருக்கு. இனி நான் அல்லன்னு சொல்லி இந்த உலகத்திலே நான் என்கிறதான சுயத்திற்கு, பேயின் குணத்திற்கு அப்படியே சிலுவையில் அறைந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டாங்க. பிலிப்பு எப்படி சிலுவையில் கட்டி வச்சுட்டு கல்லால் அடித்து கொண்டாங்க. அதெல்லாம் கொடூரமாக இருக்கும். கல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல படும்போது எப்படி வலிச்சிருக்கும், துடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க கண்ணு முன்னாடி இருந்தது எல்லாம் சிலுவை தான். சிலுவை மரணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடும் மரணம் தான். அடுத்து என்ன, மத்தேயு அப்போஸ்தலர் 2 விதத்தில் சொல்கிறாங்க. ஈட்டினாலும் இருக்கும், வாளாலும் வெட்டப்பட்டு இறந்திருப்பார். ஆனால் கொடூரமான மரணம். பர்தலமேயுடைய வாழ்க்கை எப்படி முடிவு? எப்படி தலைகீழாக சிலுவையில் அரைஞ்சி குலைச்சிதாங்க, தலைகீழாக. அல்பையின் குமாராக யாக்கோபுடைய வாழ்க்கை முடிவு எப்படி? கல் எரிஞ்சு கொன்னாங்க. ததைவு எனப்பட்ட யூதாவுடைய வாழ்க்கை முடிவு ஈட்டியால் குத்தப்பட்டு கொன்னாங்க. கானானியனாக சீமோனுடைய வாழ்க்கை முடிவு ரொம்ப கொடூரம். வாளால் மேலேருந்து கீழே அப்படியே அறுத்து, ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் அது அப்படிப்பட்ட கொடூரமான முடிவு தான். ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் ரம்பத்தால் அப்படி அறுத்து கொன்னாங்க. தோமா அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை முடிவு ஈட்டியால் குத்தி கொன்னாங்க. அடுத்தது என்ன, பவுல் அப்போஸ்தலர் ரொம்ப கொடுமைப்படுத்தினா நீரோ மன்னன், அதுக்கு பிறகு தலையை வெட்டி கொன்னாங்க. இயேசுவின் சகோதரனாக யாக்கோபு, இவருடைய வாழ்க்கை முடிவு என்ன, தேவாலய உப்பரிகையின் மேலே டாப்பில் இருந்து கீழே ஆளை தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்ட பிறகு ஆள் சாகலை, கற்களை வச்சு எறிகிறாங்க, அதுலேயும் சாவலை. நம்ம தான் துணி எப்படி தெரியுமா, துணியை எடுத்து இப்படி அடிப்போம். சில நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா துணியை கட்டையை வச்சு தான் அடிப்பாங்க. இப்படி அந்த துணி துவைக்கக்கூடிய தடினால் அடித்து கொண்டாங்க. மார்க் எப்படி கொல்லப்பட்டார்? உயிரோட தீ கொளுத்தி கொன்னாங்க. அடுத்து என்ன, நம்ம திமோத்தி 1 திமோத்தி 2 திமோத்தி தெரியுமே, பவுல போச உத்தமகுமாரன், அவருடைய வாழ்க்கை முடிவு எப்படி? தடிகளையும் கற்களையும் வீசி கொன்னாங்க. பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட இப்போ எப்படி அவங்க சந்தோஷமாக ஆண்டவரோடு கூட இருப்பாங்க? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டோன்னே காரு கிடச்சி, பங்களா கிடச்சி, ஜோம் பண்ணதெல்லாம் கிடச்சிட்டு, நோய் இல்லை, வியாதி இல்லை, எங்கே போனாலும் அப்படி பயங்கர செல்வாக்கு, பயங்கர மரியாதையோடு வாழ்ந்தாங்களா? இல்லை. அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் இயேசு கிறிஸ்து யாருங்கிறதான அறிவு இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அந்த சிலுவை மரணம் எப்படிப்பட்ட கொடிதாக இருந்துச்சுன்னு தெரிஞ்சாங்க, உணர்ந்தாங்க. அப்படியே தங்களுடைய வாழ்க்கையை மாறிட்டாங்க. நீங்கள் நினைப்பீங்க இவங்க எல்லாம் சூப்பர் நேச்சுரல் பீயிங் அப்படின்னா ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா செலஸ்டியல் பீயிங் சொல்லுவாங்க அப்படின்னா எங்கேயோ வேற ஏதாவது ஒரு இதிலேருந்து வந்தவங்களா நீங்கள் நினச்சிருப்பீங்க. இல்லை, நம்மளை போல
மாம்ச சரீரத்தோடு உள்ள மனுஷர்கள் தான். அடித்தா வலிச்சிருக்கல வலிச்சிச்சு. கல் படும்போது அங்கே அது வலியும் வேதனை தான் உருவாக்குது. ஆனால் அவங்க முன்னாடி இருந்தது எல்லாம் என்ன தெரியுமா? சிலுவையிலேயே தொங்கப்பட்டதான அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எனக்காக என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவ்வளவுதான்.